நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் உடல்நலக் குறைவுடன் பிறந்த பச்சிளம் பெண் குழந்தை பலியான நிலையில் மகப்பேறு சிகிச்சை அளித்த தனியார் கிளினிக்கை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் கும்மிடிப்பூண்டி பஜாரில் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி தாலுகா மல்லியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி, வயது 27. இவர் மகப்பேறு சிகிச்சைக்காக கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு புவனேஸ்வரிக்கு பெண் குழந்தை உடல்நலக் குறைபாடுடன் பிறந்தது. இதுகுறித்து புவனேஸ்வரி திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். மேலும் தனியார் கிளினிக் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தனியார் கிளினிக்கில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கிளினிக்கில் இறங்கி வந்த மெடிக்கல் ஷாப்பிற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் உடல்நிலை பாதித்த பச்சிளம் பெண் குழந்தை பரிதாபமாக பலியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கும்மிடிப்பூண்டி பஜாரில் உள்ள தனியார் கிளினிக்கிற்கு பச்சிளம் குழந்தையின் உடலுடன் சென்று முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கும்மிடிப்பூண்டி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பிறந்த 1 மாதத்தில் உடல்நலக் குறைவுடன் பிறந்த பச்சிளம் பெண் குழந்தை பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர். கார்த்திக்.